2026 தேர்தலில் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதி விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வதற்குள் உருவான பரபரப்பை விட தமிழ்நாடு அரசியலில் இன்று விஜய் செய்திருக்கும் நியமனம் ஒன்று பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட விஜய் அமைச்சர்கள் நியமனம், அதிகாரிகள் நியமனம் என்று அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார். சிறப்பு அரசியல் ஆலோசகர் என்று ஜோதிடர் ஒருவரை அரசு பதவியில் நியமித்திருப்பது அரசியல் கட்சியினர், பொதுமக்கள், ஏன் தாவேகா தொண்டர்களிடையேயும் கூட அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்க பண்பாடு கொண்ட தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நியமனத்தை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அந்த அதிர்ச்சிக்கு சொந்தக்காரர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பண்டிட் வெற்றிவேல் மும்பைக்கு போய் அங்கிருந்து ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். ஜோதிடம், நியூமராலஜி ஆகியவற்றில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் கொண்டவர். பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுக, பிரதமர் அலுவலக அதிகாரிகள், ஆளுநர்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் என்று அத்தனை பெரிய கட்சிகள் மற்றும் அதிகார மட்டங்களிலும் உள்ள விஐபிகளுக்கு இவர்தான் ஆஸ்தான ஜோதிடர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஜோதிடத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர் என்பது பலரும் அறிந்ததே. முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, கட்சி தலைவராகவும் சரி, முக்கிய முடிவுகள் அனைத்தும் ஜோதிடர்களின் அறிவுரைப்படியே இருக்கும். ஜெயலலிதாவுக்கு ஆஸ்தான ஜோதிடராகவும் இருந்திருக்கிறார் வெற்றிவேல். 1989 அதிமுக இரண்டாக உடைந்திருந்த நேரம் ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என்று பிரிந்து கிடந்தது. அப்போது ஜெயலலிதா தான் முதலமைச்சர் ஆவார், அவருக்குத்தான் அந்த யோகம் இருக்கிறது என்று பண்டிட் வெற்றிவேல் சொல்ல அவரை உடனடியாக அழைத்த ஜெயலலிதா ஆலோசனைகளை கேட்டிருக்கிறார். அதன் பிறகு 4 முறைக்கு மேல் சந்தித்து ஆலோசனை வழங்கியிருக்கிறார் ரத்தன். இவர் சொன்னபடியே ஜெயலலிதா முதலமைச்சராக அதன் பிறகு இவரது செல்வாக்கு கூடியிருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு ராகு திசை சரியில்லை, அவரது ஆட்சி போகும் வாய்ப்பிருக்கிறது என்று இவர் கணித்து சொல்ல கடுப்பான ஜெயலலிதா இவரை பின்னர் சந்திப்பதையே ஒரு காலத்தில் நிறுத்தி இருக்கிறார். ஆனால் பண்டிட் வெற்றிவேல் சொன்னபடி ஆட்சியும் போய் தேர்தலில் தோல்வியடைந்து ஜெயிலுக்கும் போனார் ஜெயலலிதா. இவரது கணிப்புகள் உண்மையாக இருப்பதை உணர்ந்த ஜெயலலிதா உடனடியாக அவரை அழைத்து தன்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொண்டார். சசிகலா மற்றும் டிடிவி தினகரனுக்கும் இவர் மூலமாக சில வேலைகள் நடந்திருக்கிறது. மன்னார்குடியின் அனுக்கிரகம் கிடைத்து விட்டதால் போயஸ் கார்டன் டிக்கெட் எளிதாக அமைந்தது. பண்டிட் வெற்றிவேலை தன் அருகிலேயே வைத்துக் கொண்ட ஜெயலலிதா வேட்பாளர்கள் தேர்வு, அமைச்சர்கள் தேர்வு உள்ளிட்டவற்றை கூட இவர் ஆலோசனைகளை கேட்டு சில நேரங்களில் செய்வாராம். வளர்மதி அமைச்சரானதன் பின்னணியிலும், பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கிடைத்ததன் பின்னணியிலும் கூட இவரது அறிவுரைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஜெயலலிதா மீது போடப்பட்டிருந்த 13 வழக்குகளில் 12 வழக்குகள் இவர் சொன்ன ஆலோசனைபடியும் இவர் கைகாட்டிய வழக்கறிஞர்கள் மூலமாகவும் தான் நடந்திருக்கிறது. ஜோதிடம் வெற்றி பெற்றதா என்பது தெரியாது. ஆனால் அந்த 12 வழக்குகளிலும் வெற்றி பெற்றார் ஜெயலலிதா என்பது உண்மை. ஜெயலலிதா தன் பெயரின் கடைசியில் இன்னொரு ஏ சேர்த்துக் கொண்டதன் பின்னணியிலும் பண்டிட் வெற்றிவேலின் நியூமராலஜி அறிவுரை இருப்பதாக கூறப்படுகிறது. என் சசிகலாவாக இருந்தவரை VK சசிகலாவாக மாற்றியதன் பின்னணியிலும் இவர்தான் இருந்திருக்கிறார். மிடாஸ் என்று மதுபான ஆலைக்கு பெயர் வைத்தது கிருஷ்ணபிரியா, ஷக்கீலா, விவேக் ஆகிய 3 பேருக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைத்தது, ஜெயா டிவியின் லோகோ உருவானது என்று அத்தனை பின்னணியிலும் இருந்திருக்கிறார் பண்டிட் வெற்றிவேல். இவர்களது கவனிப்பால் பண்டிட் வெற்றிவேலின் செல்வமும் செல்வாக்கும் அவர் வாழ்க்கையையே மாற்றியிருக்கிறது. ஜெயலலிதா இருந்தபோது அவருடன் இருந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் உட்பட அத்தனை பேருக்கும் பண்டிட் வெற்றிவேல் பரிச்சயம். பிறகு ஆட்சி மாற காட்சிகளும் மாறின. சில நெருக்கடிகளால் 2008 தமிழ்நாட்டை விட்டே வெளியேற நேர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த முறை மும்பைக்கு செல்லாமல் டெல்லிக்கு சென்றவர் தன் பெயரை ரத்தன் பண்டிட் என்று மாற்றிக்கொண்டு அங்கேயே தங்கினார். இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் வைத்திருந்தவரைத்தான் தனது அருகில் அழைத்துக் கொண்டார் விஜய். விஜய் பொதுவாக தன் காரில் யாரையும் ஏற்றிச் செல்ல மாட்டார். ஆனால் விஜய் காரில் ஏறி செல்லும் அளவிற்கு செல்வாக்கு உடையவராக மாறினார் ராதன் பண்டிட். பொதுக்கூட்டங்களுக்கு செல்லும் போது, மாநாடுகளுக்கு, ரோட் ஷோக்களுக்கு, கோயில்களுக்கு என்று விஜய் எங்கு சென்றாலும் அவருடன் ராதன் பண்டிட்டையும் அழைத்து சென்றார். சமீபத்தில் விஜய் திருச்செந்தூர் சென்றபோது கூட அவருடன் சென்றிருந்தார் ராதன் பண்டிட். தாவேகாவினருக்கு கூட தொடக்கத்தில் இவர் யார் என்று தெரியாது. பின்னாளில் திமுக, அதிமுகவினர் தான் இவரது பின்னணியை அனைவருக்கும் தெரியப்படுத்தினர். விஜய் தன் கொள்கை தலைவர்களாக பெரியார், காமராசர், அம்பேத்கர், அஞ்சலையம்மாள் ஆகியோரை வைத்திருக்கிறார். இவர்கள் அனைவரும் மூட நம்பிக்கைக்கு எதிரானவர்கள். ஆனால் ராதன் பண்டிட் ஆலோசனை இல்லாமல், இவரிடம் கலந்து ஆலோசிக்காமல் விஜய் எந்த முடிவையும் எடுப்பதில்லை என்று விமர்சனங்கள் வருகின்றன. இவரது கணிப்பு மற்றும் நியூமராலஜி படிதான் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரே வைக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. கட்சி தொடங்கப்பட்ட நாள், பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் நாள், கூட்டங்களுக்கு வீட்டிலிருந்து விஜய் கிளம்பும் நேரம் ஆகியவைகள் கூட இவர் குறித்து கொடுப்பதுபடிதான் நடக்கிறதாம்.
தேர்தல் வெற்றிக்கு 108 மணி நேரம் இருக்கிறது. 109வது மணி நேரம் ஆகும்போது விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி இருப்பார் என்றும் கூறினார். பதவியேற்பு கூட ஞாயிறு அன்று மாலை 3:45 மணிக்கு என்றுதான் குறித்து கொடுக்கப்பட்டது. அந்த நேரம்தான் செய்திகளிலும் வெளியானது. ஆனால் காலை 10 மணிக்கு மாற்றப்பட்டது. ஞாயிறு காலை 9 முதல் 10 மணி வரை முகூர்த்தம் பொதுவானது என்பதால் அந்த நேரம் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னணியிலும் ராதன் பண்டிட் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர் தனியே யூடியூப் சேனல் ஒன்றும் நடத்தி வந்தாலும் சில மாதங்களில் செய்தி தொடர்பாளராக தாவேகா சார்பாக செய்தி டிபேட்களில் தோன்றி விஜய்க்கு ஆதரவாகவும் பேசி வந்தார். தேர்தல் முடிந்து வெளியான கருத்து கணிப்புகளின் போதும் சரி, அதற்கு முன்பும் சரி, விஜய் கணிசமான வாக்குகளை பெறுவார், ஆனால் முதலமைச்சராகும் அளவுக்கு வெற்றி பெற மாட்டார் என்றே அரசியல் விமர்சகர்கள் கூறினர். அவருக்கு 10 விழுக்காடு வாக்குகள் கிடைப்பதே பெரிது என்றும் சில கருத்து கணிப்புகள் வெளியாகின. ஆனால் விஜயின் ஜாதகத்தில் முதலமைச்சராகும் யோகம் அவருக்கு இருக்கிறது. விஜய் முதலமைச்சராவது உறுதி. 120 முதல் 140 சீட் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறியவரும், சுனாமி வெற்றி கிடைக்கப் போகிறது என்று கூறியவரும் இவர்தான். இவர் ஜோதிடன் மட்டுமல்ல, ஐபேக் போன்று தனியே ஒரு அரசியல் ஆலோசனை வழங்கும் நிறுவனம் நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ராதன் பண்டிட் சொன்னபடியே எல்லாம் நடக்க ஆடி போயிருக்கிறார் விஜய். அதற்கு பலனாகத்தான் அவருக்கு முதலமைச்சரின் அரசியல் ஆலோசகர் என்ற பதவியையும் கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டை அத்தனை முறை ஆண்ட ஜெயலலிதா கூட அவருக்கு அரசு பதவி கொடுத்து அழகு பார்க்கவில்லை. ஆனால் விஜய் செய்திருக்கிறார். இது ஒன்றும் மன்னராட்சி இல்லை என்று சொன்ன அதே விஜய் ஆலோசகர் என்ற பெயரில் அரசர்களுக்கு இருப்பது போன்று ஒருவரை அதிகாரப்பூர்வமாக நியமித்திருக்கிறார்.